இன்றைக்கி சண்டே கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். காலையில் கிளம்பி நேராக கேரளா வந்துட்டு மாங்கோட்டு பகவதி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். இதுவும் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மாங்கோட்டு பகவதி அம்மனை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க. உள்ளுக்குள்ளே போகிறோம். நம்ம அப்பா, சிஸ்டர், குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருக்கோம். சேர்ந்து தான் உள்ளே போகிறோம். இது முடிச்சுட்டு நேராக மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில் வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் சாத்திட்டாங்க. ஒரு சாயா அடிக்கலான்னு சொல்லிட்டு 4:15 ஒரு சாயா அடிக்கிறோம். சாயா குடிச்சு முடிச்சுட்டு ரொம்ப போர் அடிக்குது. 5:15 தான் ஓப்பன் பண்ணுவாங்க கோயில். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமேன்னு சொல்லிட்டு சரி ஓகே மீனுக்காவது ஃபுட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் பொரியை வாங்கிட்டு ஃபேமிலியாக போய் மீனுக்கு ஃபுட்டு போடவும் போயிட்டாங்க. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் மீனுக்கு ஃபுட்டை போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேஞ்சர், இது ரொம்ப அபாயமான பிளேஸ். ஸோ குழந்தைங்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். என் சிஸ்டர் என்ன காட்டி சொல்கிறா, அபாயம் வந்து அது கிடையாது இதுதான் சொல்லிட்டு என்ன நக்கல் பண்ணிருக்கா என் சிஸ்டர். அவள் நல்லா வச்சு செய்வாளுங்க, சூப்பராக செய்வாள், தரமாக செய்வாள். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலை மிஸ் பண்ணாமல் வந்து ஒன் டைம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இப்போ நம்ம மீனுக்கு ஃபுட்டு போடலாங்களா? வாங்க எல்லோரும் சேர்ந்து ஃபுட்டு போடலாம். மீனுக்கு ஃபுட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. 5:30க்கு தான் கோயில் திறப்பாங்கன்னு சொல்லிட்டு மீன் பாருங்கள் நிறையா இருக்குது குளத்துல. ஸோ எல்லா மீனும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. 5:30க்கு தான் கோயில் திறப்பாங்க. அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மீனை வேடிக்கை பார்த்துட்டு ஆபிகா மீன் ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். 5:30 ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காருக்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு வந்து உட்காந்தாச்சுங்க. பாய்.